இது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி போயிடும். அடுத்தது இதுவே அயோத்தியா ராஜ்யமா போயிடும், ராஜதானி கேபிட்டல் நகரமா போயிடும் இது. அதனால அது வேண்டாம். நம்ம வந்து ரிஷி முனிவர்கள் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரிஷி முனிவர்கள் கூடயே நம்ம இருக்கணும் அப்படிங்கறதுனால they venture deeper into the forest. தண்டகாரண்யம், அரண்யம் அப்படின்னா ஃபாரஸ்ட், தண்டகா அரண்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்ல டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள they go in. அது ஸ்ரீ அண்ணா அடுத்த பாட்டுல வர்ணிக்கிறார். பனசரசால சாலதமால பிரமுக பூருஹ சம்பூர்ணே கலஹம்ச கூகுட கோகில சுகாதி சகுந்த குல சப்த சங்கீர்ணே சஞ்சரதி வனே ரகுநாதः சீதா லக்ஷ்மண சமவேதः வகுல கதம்பக வனமல்லிகாதி குசும சுகந்த संव्याप्ते मनसि जदर्प प्रशमन चतुर तापसमण्डल सम्प्राप्ते सञ्चरति वने रघुनाथः सीता लक्ष्मण समवेतः मंदसमीर चंचललतिका चंचद्भ्रमर स्वररम्ये रघुपति चरण ध्यान विमुग्ध रघुपति चरण ध्यान विमुग्ध प्रेमिक भक्त गणगम्ये प्रेमिक भक्त गणगम्ये संचरति वने रघुनाथः सीता लक्ष्मण समवेतः. தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்றார். சஞ்சரத்தி சஞ்சாரம் பண்றா, ஒரு இடமா சஞ்சாரம் பண்றா. 3 பேரும் ராமர் லக்ஷ்மணன் சீதாமா, 3 பேரும் சஞ்சாரம் பண்றா. தண்டகாரண்யம் வந்து கோரமான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட். அது சித்திரகூடம் சொல்லும்போது அவ்வளவு ரம்யமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மெஜஸ்டிக்கா மலையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வர்ணிக்கிறார் இல்லையா. இது வந்து இட் இஸ் நாட் அஸ் ரம்யம். இது வந்து கொஞ்சம் கோரமான ஒரு நிறைய விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்கு, துஷ்ட மிருகங்கள்லாம் நிறைய இருக்கும். இங்க எங்கேருந்து வேணா எப்ப வேணா அந்த துஷ்ட மிருகம் வந்து நம்மளை அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை மனசுக்குள்ள தரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் தண்டகாரண்யம் அப்படிங்கிறது. ஆனா ராமருக்கு வந்து இந்த வனசஞ்சாரம் அப்படிங்கிறது புதுசு இல்லை. சின்ன வயசுல அதான் பண்ணிருக்காரு. குருகுலம் வனசஞ்சாரம், குருகுலத்திலேருந்து ஆரம்பிச்சு அடுத்தது விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார். விஸ்வாமித்திரர் ராமரை கூட்டின்னு போகும்போது தாட்டகாவனத்துக்கே போயிருக்காரு அவர். அட்லீஸ்ட் தண்டகாரண்யத்துக்காவது ரிஷி முனிவர்கள்லாம் இருக்கா. ராட்சசர்கள் தொந்தரவு தொல்லை பண்றான்னு சரணாகதி பண்றா. பட் ரிஷி முனிவர்கள் இன்னும் அங்க இருக்கு, ஆசிரமத்தோட யாகங்கள் நடந்துட்டு தான் இருக்கு, தபசெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் தாட்டகாவனம் எவ்வளவு ஒரு மோசமா இருக்கும் அப்படின்னா ரிஷி முனிவர்களே அங்கேருந்து ஓடி வந்துடும். அது வந்து அன்இன்ஹாபிட்டபிளா இருக்கு. வெறும் பாப்புலேஷன் ஒன்லி 1 தாட்டகா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோ கோரமான வனத்திலேயே ராமர் போயிருக்கார். சின்ன வயசுல 12 வயசு பாலகன 12 வயசு குழந்தையா இருக்கும் போதே ராமர் அங்க போயிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த வனசஞ்சாரம் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அண்ட் ராமரோ ஒரு தீர புருஷன், வீரன் இல்லையா. அதனால அந்த கோரமா இருக்கு வனம், பயங்கரமா இருக்கு வனம். ஆனா பயப்படல ராமர். எந்தூசியாஸ்டிக்கா காமா பிரேவா போற. அந்த பிரேவா ஒரு மனசுல அந்த ஒரு அமைதி இருந்ததுன்னு வச்சுப்போமே. மனசுல அந்த அமைதி இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு அழகு இருக்கு, அந்த அழகு ரசிக்கிறதுக்கு மனசு தோணும் இல்லையா. அதனால இந்த வனத்திலையும் இருக்கிற அழகை ரசிச்சுட்டே போறாலும் 3 பேரும்.
பயமா இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் போனா பயந்துரும். பயந்துட்டோம் அப்படின்னா எதையும் ரசிக்க தோணாது. பட் அவள்லாம் பயப்படாம அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா போறதுனால எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வரா. "எப்படி இருக்கு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டே வரா. மாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, வாழை மரம், அத்தி மரம் அப்படிங்கிற மாரி நெறைய மரங்கள்லாம் இருக்கு. மரங்கள் மேல அவ்வளோ குயில்கள்லாம் கூவுறதாம். எப்படி சித்திரகூடத்துல குயில்கள் கூவி திவ்ய தம்பதிகள வரவேற்கிறதுன்னு பார்த்தோமோ, அதே மாரி இந்த வனத்திலயும் தண்டகாரண்யத்திலயும் இவ்ளோ மரங்கள்லாம் இருக்கு. மரங்கள் மேல குயில்கள்லாம் கூவி கூவி இந்த திவ்ய தம்பதிகள வரவேற்கிறது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. நெறைய செடி கொடிகள்லாம் இருக்கு. அந்த வைன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுல நெறைய புஷ்பங்கள்லாம் இருக்கு. அது காத்தடிக்கும்போது இப்படி இப்படி ஆடுறதாம். அதெல்லாம் ரசிச்சுண்டே போறா. அங்க புஷ்பங்கள்லாம் இருக்கு. அந்த புஷ்பங்கள்லாம் ஒரு திவ்யமான ஒரு சுகந்தம், ஒரு அருமையான ஒரு சுகந்தம் வீசுறதாம். அதெல்லாம் ரசிச்சுண்டே போறா. பூ இருக்கிற புஷ்பங்கள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? வண்டு இருக்கும் இல்லையா? வண்டு வந்து இந்த புஷ்பங்கள்ல இருக்கிற தேன குடிக்கும் இல்லையா? ஸோ அந்த வண்டு இருக்கும்போது வண்டெல்லாம் இப்படி இப்படி இந்த ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கா. எவ்வளோ அருமையா இருக்குல்ல! ஸ்ருதி சுத்தமா இருக்குல்ல! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிண்டே போறாளாம். நெறைய நெறைய ரிஷி முனிவர்கள்லாம் அங்க இருக்கா. அங்க தபசு பண்ணிட்டு இருக்கா. தனியா தபஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள், முனிவர்கள் நெறைய பேர் இருக்கா. ஆசிரமம் வச்சுண்டு, சிஷ்யர்கள்லாம் வச்சுட்டு குருகுலம் நடத்திட்டு இருக்கிறவா நெறைய பேர் இருக்கா. யாகயஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்கிறவாலாம் நெறைய பேர் இருக்கா. ஸோ இந்த மாரிலாம் இவ்ளோ இவ்ளோ இருக்கு. இதெல்லாம் ஒருத்தருடைய ஆசிரமமா போய் போய் ராமர் வந்து எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு வரார். ராமர், லக்ஷ்மணர், சீதாமா சஞ்சரதி அப்படிங்கிற இப்பேற்பட்ட இந்த வனத்தை, கோரமான வனத்தை ரம்யமா ரசிச்சுண்டே சஞ்சாரம் பண்றா அப்படின்னு அவ சொல்றா. அவ்வளோ ரிஷி முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா? இவாள்லாம் ராமருக்காக தான் காத்துட்டு இருக்கா அவ. ராமர் வந்த உடனே எல்லாருமா கூடி வந்து ஸ்வாகதம் பண்றாளாம்.